உலகத்து மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer. ஸோ நேற்று சைனாவில் பார்த்தீங்கன்னா Xiaomi இன்னொரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi S2. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த Redmi S2வில் என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இருந்தது, அது போக இந்த பர்டிகுலர் Redmi S2 வந்து எந்த ஃபோனோட அட்வான்ஸான ஃபோன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்துடலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்பிளே 5.99 இன்ச் வந்து ஸ்க்ரீன் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் IPS LCD டிஸ்பிளே தான் இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே வந்து பார்த்து பில்டு குவாலிட்டி வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து வருது, பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் பில்ட் வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு Snapdragon 625 சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை உங்களுக்கு சப்போர்ட் பண்ண விதமாக Adreno 506 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragon 625ன்றது நம்ம ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு சிப்செட் தான். ஸோ ரொம்ப பெரிய அட்வான்ஸான சிப்செட்லாம் கிடையாது. 625 நம்ம Redmi Note 4ல் இருக்க சிப்செட் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனோட கிளாக் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2.0 GHz வந்து இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் அடுத்து பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம், உங்களுக்கு இன்பில்டான RAM எவ்வளோ வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் 2 வேரியன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 3GB வேரியன்ட், அதாவது 3GB RAM 32GB இன்பில்ட்டோட வருது. அதுவே இன்னொரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்பில்ட்டோட உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா டிபார்ட்மெண்ட். கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மெகா பிக்சல் உங்களுக்கு பிரைமரி சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்டரி சென்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மெகா பிக்சல். ஸோ பிரைமரி சென்சரில் உங்களுக்கு அப்பர்ச்சர் சைஸ் பார்த்தீங்கன்னா f2.0 அப்பர்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. 1.25 மைக்ரான் பிக்சல்ஸ் வந்து இதனால் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக நீங்கள் ஆட்டோ ஃபோக்கஸிங்லாம் வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சைடில் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து ஃப்ளாஷும் இருக்குது. ஸோ உங்களுக்கு கேமரா வைஸ் பார்க்கும்போது ஒரு 12+5 அப்படின்றது ஒரு ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கேமரா தான் அப்படின்றத வந்து சொல்லலாம். அப்படியே வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் மைக்ரான்ஸ் வந்து 2 மைக்ரான் பிக்சல் வரைக்கும் உங்களால் வந்து எடுக்க முடியும். ஃப்ரண்ட்லேயும் வந்து LED ஃப்ளாஷ் வந்து இருக்குது. ஸோ இந்த கேமராவில் வந்து உங்களால் எவ்வளோ வந்து எடுக்க முடியும், உங்களுக்கு கிளாரிட்டி வந்து எவ்வளோ எடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1080p வந்து எடுக்கலாம். அதுவும் உங்களுக்கு 30 frames per second வந்து எடுக்க முடியும். 4K சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் வந்து கிடையாது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு பேட்டரி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3080 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. Android 8.1 அதாவது ஓரியோ அப்டேட்டோட இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் வந்து வருது. உள்ள இருக்க UI வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக Xiaomiயில் கொடுக்குற UI தான் வந்து வந்திருக்கு. அதுவும் உங்களுக்கு 9.5 லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் 3 கலர் வேரியன்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கோல்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பிளாக் அப்படின்ற கலர் வந்து இந்த பர்டிகுலர் சீரிஸில் வந்து இன்க்ளூட் பண்ணல. மேபி இந்தியாவில் லான்ச் ஆனால் இந்த பர்டிகுலர் கலர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, இவ்வளோ தான் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தெரிஞ்சக்கூடிய உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ முதல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Android 8.1 ஓரியோ அப்டேட்டோட கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், அதே போக ஒரு SD கார்டும் வந்து நீங்கள் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த ஒரு நல்ல ஃபீச்சரும் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இருக்குது. அது போக உங்களுக்கு 3.5mm ஜாக் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்க்ளூட் பண்ணல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா சென்சர்ஸுமே கவர் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் வந்து உங்களுக்கு ஃபோன் பேக் சைடில் வந்து இருக்குது. யூஸ்வலாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான், ஆப்வியஸாக உங்களுக்கு சுமாரான சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மைக்ரோ USB தான் வந்து கொடுத்துருக்காங்க. USB Type-C வந்து கிடையாது. அதே போல் உங்களுக்கு சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5V 2A தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கிடையாது. ஸோ ஓவராலாக இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே முன்னாடி லான்ச் ஆன Redmi Y1 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனுடைய அட்வான்ஸ்ட் வெர்ஷன் தான் எனக்கு வந்து பர்சனலாக வந்து தெரியுது. நீங்களே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும், அதோட லுக்காக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா ஒரு டூவல் கேமரா மட்டும் தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன், அதாவது பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் வெர்ஷன் ஆஃப் Redmi Y1 தான் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத என்னோட கருத்து. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான பல வித்தியாசமான ஃபோன்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் கவர் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்னும் என்ன Facebook, Instagram, Twitterல ஃபாலோ பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.